ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். இன்டர்வியூவில் இங்கிலீஷ் எப்படி கான்ஃபிடென்ட்டாக பேசுறது. ரொம்ப பேர் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னாலே பயப்படுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பயப்படலாம் தேவையில்லை. பேசிக்காக சிம்பிளாக பேசினா போதும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ரெடிமேட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், காமனாக கேட்கப்படுற கொஸ்டின்ஸை வச்சு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மோஸ்ட்டாக இதுதான் இருக்கும். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி சொல்லுங்கள். இதுதான் மோஸ்ட்டாக இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். இதை கேட்ட உடனே கொஞ்சம் நர்வஸ் ஆகிடும். ஆனால் அப்படி நர்வஸ் ஆகாதீங்க. உங்கள் ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்தால் போதும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப இதெல்லாம் அப்படி இப்படின்லாம் சொல்ல வேண்டாம். அதுக்கு பார்ப்போமா? நான் ஒரு சாம்பிள் ஆன்சர் சொல்கிறேன். இப்போ என் பேர் பிரியா. இப்போ நான் பிகாம் முடிச்சிருக்கேன், 2020 முடிச்சிருக்கேன் வச்சுக்கோங்க. எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் பேர் சொல்லணும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்கள் ஸ்கில்ஸ் என்ன, அப்புறம் கரண்ட் கோல் என்ன. இது மட்டும் சொன்னால் போதும். பர்சனலாக ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டாம். ஹாபி, ஃபேமிலி எல்லாம் கேட்டால் மட்டும் சொன்னால் போதும். அதுக்கான சாம்பிள் பார்ப்போமா? மை நேம் இஸ் பிரியா. உங்கள் பேர் என்னவோ அதை அங்கே போட்டுக்கலாம். ஐ கம்ப்ளீட்டட் மை பிகாம் இன் 2020. நீங்கள் என்ன படிச்சிங்களோ, அது எந்த வருஷத்தில் முடிச்சிங்களோ அதை அங்கே சொல்லிவிடுங்க. ஐ ஹாவ் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் கஸ்டமர் சப்போர்ட். இப்போ கஸ்டமர் சப்போர்ட்டில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா 1 year இப்படி சொல்லலாம். இல்லை வேறு எந்த இதில் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை அங்கே சொல்லிட்டு எந்த இடத்துலன்றது இன்க்கு அப்புறம் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்கில்லை பற்றி சொல்லணும். ஐ ஆம் குட் அட் கம்யூனிகேஷன் அண்ட் ஐ ஹேண்டில் கஸ்டமர்ஸ் பொலைட்லி. ஏன்னா ஒரு கஸ்டமர் சப்போர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கஸ்டமர் அந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறது பொலைட்டாக கரெக்டாக இருக்கணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஐ ஆம் குட் அட் கம்யூனிகேஷன் அண்ட் ஐ ஹேண்டில் கஸ்டமர்ஸ் பொலைட்லி. என்னோட கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், கஸ்டமரை பொலைட்டாகவும் ஹேண்டில் பண்ணுவேன். இதுதான் அர்த்தம். ரைட் நவ் ஐ ஆம் லுக்கிங் ஃபார் அ ஸ்டேபிள் ஜாப் வேர் ஐ கேன் லேர்ன் அண்ட் க்ரோ. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாபு, எங்கே என்னால் வளர்ந்து இனி பெருசாக முடியும் அந்த மாதிரி ஒரு ஜாப் தேடுறேன். அதனால தான் இங்கே இன்டர்வியூக்கு வந்தால் அதான் அர்த்தம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் சொல்லணும், அப்புறம் எஜுகேஷன் சொல்லணும், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும், அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ், உங்களோட பாசிட்டிவ் ஸ்கில்ஸ் என்னன்னு சொல்லணும், அப்புறம் கரண்ட் கோல். இது மட்டும் சொன்னால் போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் மேபி இதுதான் கேட்பாங்க. வை ஷுட் வி ஹையர் யூ? எதுக்காக நாங்கள் உங்களை வேலைக்கு எடுக்கணும்? இதுதான் இதோட அர்த்தம். இந்த கேள்வி வரும்போதும் பயப்பட தேவையில்லை. இதுக்கான ஒரு சாம்பிள் ஆன்சர் இருக்கு. இதை நான் ஃபர்ஸ்ட் தமிழில் சொல்கிறேன். சார், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுற பர்சன், அதாவது ஃபாஸ்ட்டாக கற்றுக்கக்கூடிய ஒரு பர்சன். எனக்கு கொடுக்குற ஒர்க்கை டைமுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இதையே இங்கிலீஷில் டீசெண்டாக சிம்பிளாக சொன்னால் போதும். ஐ ஆம் அ குவிக் லேர்னர் அண்ட் ஐ கேன் அடாப்ட் டு நியூ ஒர்க் ஈஸிலி. ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் and I complete my tasks on time. I believe I can add value to your company. இதுதான் ஒரு சாம்பிள். இதான் நீங்கள் வச்சுட்டு கூட இதையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கூட சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 3, வாட் ஆர் யோர் ஸ்ட்ரென்த்ஸ்? உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரென்த் இருக்கும். நல்லா பேசுகிறவங்களா இருக்கலாம், இல்லை சீக்கிரமாக கற்றுக்கக்கூடியவங்களா இருக்கலாம், இல்லை எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் நான் காமாக இருப்பேன். இதெல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த்து தான். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் பங்க்சுவலாக இருப்பேன், நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இது உங்கள் ஸ்ட்ரென்த்தாக சொல்லிக்கலாம். ஐ ஆம் பங்க்சுவல், ஐ கம்யூனிகேட் கிளியர்லி, ஐ லேர்ன் நியூ திங்ஸ் குவிக்லி, ஐ ஹேண்டில் ப்ரெஷர் காம்லி. இந்த மாதிரி உங்களுக்கு பொருந்துற ஏதாவது சென்டென்ஸ், உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை அங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் யோர் வீக்னஸஸ்? இது கேட்பாங்க. ஸ்ட்ரென்த் கேட்ட உடனே உங்கள் வீக்னஸும் கேட்பாங்க. இதுக்கு ரொம்ப சேஃபான ஆன்சர் தான் சொல்லணும், ஏன்னா இது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடக்கூடாது. ஸோ இதுக்கு சேஃபாக தான் ஆன்சர் பண்ணணும். வீக்னஸில் டேஞ்சரஸான திங்ஸ்லாம் சொல்லக்கூடாது. வீக்னஸ் தானே கேட்குறாங்க, நம்ம ரொம்ப லேசி,
ரொம்ப கோவப்படுவேன், அதான் என்னோட வீக்னஸ் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. உங்களை இம்ப்ரூவ் ஆக்குற ஒரு விஷயத்த நீங்க சேஃபா சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு சேஃபான ஆன்சர்ஸ் கொஞ்சம் சொல்றேன். சம்டைம்ஸ் ஐ டேக் மோர் டைம் டு டபுள் செக் மை ஒர்க் பிகாஸ் ஐ வாண்ட் இட் டு பி அக்யூரேட். இது ரொம்ப சேஃபான ஆன்சர். ஏன்னா நான் சில டைம்ஸ் வந்து டபுள் செக் பண்ணுவேன், என்னோட ஒர்க்கை வந்து டபுள் செக் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த ஒர்க் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ அதனால் டபுள் செக் பண்ணுவேன். அப்போ அந்த டைம் போகும். இதை நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒர்க்கை கரெக்டாக பண்ணுவீங்கன்ற ஒரு இதுவும் தரும். இது ஒரு வீக்னஸ் மாதிரி சொல்லிடலாம், ஆனால் சேஃபான ஆன்சர் கூட. இன்னொரு சேஃப் ஆன்சர் எப்படி சொல்லலாம்னா, ஐ யூஸ் டு பி ஷை இன் குரூப் டிஸ்கஷன்ஸ் பட் ஐ ஆம் இம்ப்ரூவிங் பை பார்ட்டிசிபேட்டிங் மோர். குரூப் டிஸ்கஷன்ஸ்லாம் கொஞ்சம் நான் வெக்கப்படுவேன் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் ஃபஸ்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நிறைய வாண்டடாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது வீக்னஸ் சொன்ன மாதிரியும் இருக்கும், பட் பாசிட்டிவான ஒரு வீக்னஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு, வேர் டு யூ சி யுவர் செல்ஃப் இன் 5 years? இப்படி கேட்பாங்க. 5 வருஷத்துல நீங்க என்னவா இருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வியா இருக்கும். அப்ப நீங்க இதுக்கு சிம்பிள் ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா, ஐ வாண்ட் டு க்ரோ இன் மை கெரியர் அண்ட் டேக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஐ வாண்ட் டு பிகம் மோர் ஸ்கில்ட் அண்ட் கான்ட்ரிபியூட் டு த கம்பெனி. இது இன்டைரக்டா நம்ம கம்பெனில தான் நான் இருப்பேன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆன்சரா வரும். நான் என்னோட கெரியரையும் க்ரோ பண்ணிட்டு நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இனியும் எடுப்பேன். அதாவது நான் இங்கிருந்தே என்னோட நெக்ஸ்ட் பொசிஷன் வளருவேன், அதை சொல்ற மாதிரி அர்த்தம் வரும். நான் இனியும் என்னோட ஸ்கில் எல்லாம் வளர்த்துட்டு கம்பெனிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்ற அர்த்தம் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல் மீ அபவுட் யுவர் ப்ரீவியஸ் ஜாப். வை டிட் யூ லீவ் யுவர் ஜாப்? இது நிறைய இடத்துல கேட்பாங்க. ஏன் அந்த வேலையை விட்டீங்க, உங்க ப்ரீவியஸ் ஜாப் பத்தி சொல்லுங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்காக நீங்க உங்க கம்பெனியை, நீங்க உங்கள் ப்ரீவியஸ் கம்பெனியை நெகட்டிவா ஒண்ணுமே சொல்லக்கூடாது. பாஸையோ இல்ல இந்த ஒரு நெகட்டிவ் காரணத்துக்காக தான் நான் வந்தேன் அந்த மாதிரி சொல்லவே கூடாது. பாசிட்டிவா தான் சொல்லணும். அதுக்கு சேஃப் ஆன்சர் நான் சொல்றேன். ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் மை ப்ரீவியஸ் ஜாப் பட் ஐ வாண்டட் டு க்ரோ அண்ட் டேக் நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஐ டிசைடட் டு டுக் ஃபார் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா என் ஜாப்ல, நான் ப்ரீவியஸ் ஜாப்ல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு இனியும் வளர்ச்சி தேவைப்படுது, எனக்கு இனியும் புது புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், என்னையே நான் வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இங்க வந்தேன். இது சேஃபான ஆன்சர். நான் இங்க ஒரு ஸ்லைட்லயுமே அந்த கொஸ்டின் அதுக்கான சாம்பிள் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இந்த ஆன்சர் உங்களுக்கு யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, நீங்க போற இன்டர்வியூஸ்க்கு இது யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியா இப்படி கேட்பாங்க, do you have any questions for us அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்க விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பதில் ஏதாவது கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். எப்படி கேட்கலாம்னா, கேன் யூ டெல் மீ அபவுட் த ட்ரைனிங் ப்ராசஸ்? ட்ரைனிங் ப்ராசஸ் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியாகவும் கேட்கலாம். நெக்ஸ்ட் இல்லாட்டி, வாட் ஆர் த க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் திஸ் ரோல்? என்ன க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்த ரோல்ல எனக்கு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்ட மாதிரி இருக்கும். நல்ல ஒரு சேஃபான ஆன்சராகவும் இருக்கும். ஓகேங்களா? இன்டர்வியூல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் ஃப்ரேசஸ் அது என்னெல்லாம்னு பார்ப்போம். ஏதாவது பத்தி கேட்டுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. அப்போ நீங்க சொல்லணும், ஷியோர் சார் ஐ கேன் எக்ஸ்பிளைன். கண்டிப்பா சார் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் கேன் யூ ரிப்பீட் த கொஸ்டின் ப்ளீஸ்? உங்களுக்கு கொஸ்டின் புரியலன்னா திருப்பி இதை கேட்கலாம், கேன் யூ ரிப்பீட் த கொஸ்டின் ப்ளீஸ்? அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேட்குற கொஸ்டின் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்குது, யோசிச்சு ஆன்சர் சொல்ல முடியும் அப்படின்னா அந்த இடத்துல கிவ் மீ அ மோமெண்ட் டு திங்க். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுக்குறீங்களா அதை திங்க் பண்ணி சொல்றதுக்கு? கிவ் மீ அ மோமெண்ட் டு திங்க். அப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு புரியுதான்னு எதை கேட்கும் போது புரியுதா அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு புரியுதுன்னு நம்ம சில இடத்துல சொல்லுவோம்ல, அதுக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏதாவது ஒரு இது சொன்னாங்கன்னா தேங்க்யூ பண்றதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்டர்வியூல எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும், வளைஞ்சு இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாலாம் உட்காரக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு பொலைட்டான ஸ்மைல் ஃபேஸ்ல இருக்கணும். ஐ கான்டாக்டும் ரொம்ப முக்கியம். ஸ்லோவா பேசுங்க. லாஸ்ட்ல தேங்க்யூ ஃபார் யோர் டைம் சொல்லிட்டு வெளியில வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்வியூவில் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப சிம்பிள். டிஃபிகல்ட்டான கிராமர்லாம் தேவையில்லை. ஷார்ட் சென்டென்சஸ் கான்ஃபிடென்ட் டோனில்
சொன்னால் மட்டுமே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.